ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற செமஸ்டர் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பைத்தான் எக்ஸாம் வந்து உங்களுக்கு மண்டே இருக்கும். ஸோ அந்த பைத்தான் எக்ஸாமுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோ நான் காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற செமஸ்டர் ஒன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃப்லைன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் சொல்லி உங்களுக்கு ஒரு பேப்பர் இருக்கு. ஸோ அந்த பேப்பர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டே 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்மளுக்கு லாஸ்ட் டைப் எக்ஸாம் வந்து மேட்ரிக்ஸ் கால்குலஸ் முடிச்சிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் சண்டே மட்டும்தான் எக்ஸாமுக்கு வந்து டைம் இருக்கு. ஸோ எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணி நம்ம வந்து ஒரே நல்லா கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன்லேயே வந்து பாயிண்ட் அவுட் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ ஆனால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் எடுத்தது தான். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு நிறையா இருக்கிறது கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஸோ இது எதுவுமே வேண்டாம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் தெரியுதோ ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணி படிங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா படிங்க. ஸோ இதில் இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எது கன்ஃபார்ம் வரும் எக்ஸாமுக்கு அப்படின்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் படிங்க. ஏன் அப்படின்னா நம்ம மனசுக்கு தோன்றதான் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் வரும்னு நினச்சிங்கனாலே நல்ல மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் உள்ள நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய இது வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக தான் இருக்கும். ஏன்னா பைத்தான்னாலே நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி அட்டன் பண்ணுறது, எனக்கு ப்ரோக்ராமிங் சுத்தமாக வராது அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் தரேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேப்பர், அந்த பேப்பரை ஃபுல்லாக ஃபஸ்ட் நம்ம எப்படி எழுதணும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோக்ராமிங்கில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ எக்ஸாம் பேப்பர் வந்து என்னதான் உங்களுக்கு கொஸ்டின் தியரியாக இருந்தாலும் உள்ள 2 சின்டெக்ஸ் எழுதி விட்டிங்கன்னா கண்டிப்பாக மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். இது வந்து ஈஸியாக வந்து பைத்தான் மட்டும் இல்லை, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேப்பர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தியரி வந்து உங்களுக்கு புரியுறது முன்னாடி சின்டெக்ஸ் வந்து புரிஞ்சிருக்கணும். இந்த சின்டெக்ஸுங்கிறது உங்களுக்கு புக்லேயே வந்து 2 லைனோ 3 லைனோ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இஃப்னு போட்டு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் 1, எல்ஸ்ன்னு போட்டு ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்டெக்ஸும் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இதை வச்சு நீங்கள் தியரி எழுதலாம். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராமிங் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ நாலேஜ் வந்து அதில் தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ தியரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆன வச்சு எழுதினாலே ஓகே தான். ஸோ ஒரு கீ பாயிண்ட் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் எழுதிட்டு எப்படி தியரி உங்கள் ஓன் கான்செப்ட் எழுதலாம். ஆனால் ப்ரோக்ராமிங் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஸோ கூகுள்லேருந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சின்டெக்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். அதுபோக வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் சின்ன ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ புக்கில் இருக்கிற ப்ரோக்ராம் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராம் தெரில அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சின்ன சின்ன ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கூட எழுதிக்கலாம். ஸோ எல்லா தியரி பேப்பர்ஸ்க்குமே, அதாவது இந்த இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதிகமாக வந்து நீங்கள் எல்லாரை விட நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரோக்ராமிங் நல்லா பாருங்கள். ஸோ ஒரு சிலருக்கு அல்கோரிதம் கேட்பாங்க. ஸோ அந்த அல்கோரிதம் வந்து நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் எழுதிக்கிற ப்ரோக்ராமுக்கு வச்சு நீங்கள் அல்காரிதம் எழுதலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த பிடிஎஃப்ல வேணால் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எவ்வளோ தான். ஸோ இதில் இருக்க நிறைய கொஸ்டின்ஸ்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் வந்து டக்குன்னு பார்த்துட்டு போனாலே போதும். ஸோ இதில் எல்லா கொஸ்டினுமே பார்க்குறது நான் எல்லாத்தையும் ஒரே நல்லா பார்க்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துட்டு ஸோ அப்படியே லைட்டாக தியரியை மட்டும் மாட்டி போனீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே அரை நாளில் முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நாளில் ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து முடிச்சிடலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் தோணுதோ ஃபஸ்ட்டு அதே டார்கெட் பண்ணுங்கள். அதாவது ஒவ்வொரு லெசன்லையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 10-20 கொஸ்டின் இருக்குன்னா 10 கொஸ்டின் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி நோட்டில் எழுதி வச்சு நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஷார்ட் பாயிண்ட்ஸாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக போட்டு நீங்கள் வந்து ப்ரோக்ராம் சின்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட் எழுதி விட்டுட்டு அப்புறம் லைட்டாக ப்ரோக்ராம் எழுதிங்க அப்படின்னா அழகாக வந்து ஃபுல் மார்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின்ஸ் வச்சு படித்தாலுமே நீங்கள் வந்து ஷார்ட்டாக வந்து நீங்கள் ஒரு ஓன் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கூகுளில் இருந்தோ சின்டெக்ஸ் இல்லாட்டி உங்கள் புக்கில் இருந்தோ இல்லாட்டி எதில் வந்து சின்டெக்ஸ் லைட்டாக எழுதிக்கோங்க. சப்போஸ் சின்டெக்ஸ் எல்லாமே இல்லைனாலும் நீங்களாம் சின்டெக்ஸ் லைட்டாக கிரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. நீங்களாம் கிரியேட்டிவ் யோசிக்கிங்க சொல்லி அதிக மார்க்ஸ் கொடுப்பாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியானதான். ஸோ ப்ரோக்ராமிங் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரோக்ராம் தான் ரொம்ப இம்பார்ட்டனாக பார்ப்பாங்க. உங்களுக்கு ப்ரோக்ராமே தெரிலனாலும் பரவாயில்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக நீங்கள் வந்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரே நாளில் பார்க்க முடியலனாலும் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸாக செலக்ட் பண்ணுறதுல கண்டிப்பாக உங்களுக்கு வரும். எல்லாரும் நல்ல மார்க் எடுப்பீங்க நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக எடுப்பீங்க. அப்படியே நான் வந்து இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு நெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.